கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் வருட குரு பெயர்ச்சி பலன் எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்க்கலாம். ராசிக்கு 9ஆம் இடத்துல இதுவரை இருந்த குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 2 கேந்திரங்களுக்கு அதிபதி, 4, 7 என்கின்ற பாவத்துக்கு அதிபதியான குரு இன்னொரு கேந்திரமான 10ஆம் இடத்திற்கு வருகிறார். பொதுவாகவே குரு 10ஆம் இடத்துல வருவது அப்படிங்கிறது தொழில் ரீதியாக சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. நிறைய பேருக்கு வேலை மாற்றம் ஏற்படும், இல்லை இடமாற்றம் ஏற்படும், இல்லை நீங்கள் டிரான்ஸ்ஃபர் கேட்காமலேயே உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த மாதிரி அமைப்புகள் வேலை ரீதியாக ஏதோ ஒரு மாறுதல்களையும் சில சங்கடங்களையும் நமக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி பொறுத்து கொண்டு நம்ம சில வேலைகளை செய்கிறது. நமக்கு ஒரு வருமானம் வேணும், அதுக்காக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய அமைப்பு பொதுவாகவே குரு 10ஆம் இடத்திற்கு வரும் பொழுது அமையும். அதுக்காக எனக்கு வருமானம் தடைப்பட்டு விடுமா அப்படிங்கிற கவலையெல்லாம் வேண்டாம். நம்ம எதிர்பார்த்த அளவு நம்மளுடைய தொழிலில் லாபம் வரலை அப்படின்னாலும் நமக்கு ஏதோ ஒரு வகையில் கையில் பண இருப்பு அப்படிங்கிறது இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. ரொம்ப ப்ராஃபிட் வரும் அப்படின்னு நம்பி முதலீடுகளை செய்வது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் குறைத்து கொள்ளலாம். இருக்கிறதுலேயே எப்படி நம்ம வருமானத்தை ஈட்டிக்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். நிறைய ட்ராவல்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க, டூர் ட்ராவல்ஸ் போவீங்க, வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைக்கும். நிறைய கோவில் குளங்கள் அப்படின்னு உங்களுடைய ஆன்மீக ரீதியான இந்த ட்ரிப்பெல்லாம் கொஞ்சம் அதிகம் போகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கு. ஏற்றுமதி இறக்குமதி இந்த வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் லாபம் கூடுதலாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் இடத்துல அமர்ந்த குரு அவருடைய பார்வையை 2, 4, 6 இந்த பாவகங்கள்ல பதிக்கிறதுனால வேலையில ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலுமே வேலைக்கு எந்த ஒரு பாதிப்பையும் பெரும்பாலும் கொடுத்து விட மாட்டார். ஏதோ ஒரு வேலை, வருமானத்திற்கு ஒரு வேலை இருக்கா மாதிரியான அமைப்பை கன்னிராசி அன்பர்களுக்கு கொடுத்து விடுவார். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சி பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். ஜாதகம் எடுத்தீங்கன்னா தசாபுக்தி காலங்கள் திருமணத்துக்கு சாதகமாக இருந்ததுன்னா திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லத்தில் இருப்பவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க, அவங்களோட நேரம் செலவழிப்பீங்க, அவங்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுப்பீங்க. வீட்டில் உங்களை விட மூத்தவர்களாக இருக்கக்கூடியவர்களிடத்துல கொஞ்சம் நிதானமாக நீங்க பேசி பழகுவதுங்கிறது வச்சுக்கணும். மூத்த சகோதரர்களாக இருக்கட்டும், இல்லை வயதானவர்களாக இருக்கட்டும், அவர்களிடத்துலலாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பேசி பழகணும். இது வீடுன்னு மாத்திரம் இல்லை, வேலை செய்கிற இடத்துலையும் மேலதிகாரிகளை நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டிய காலகட்டமாக தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்குது. புதிய முயற்சிகளில் முட்டுக்கட்டைகள் வரலாம். அதனால தான் இருக்கிறதுலேயே நீங்கள் எப்படி பண்ணலான்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறேன். புதிதாக ஒரு முயற்சியை எடுத்தீங்கன்னா அதில் அதிகம் உங்களுடைய உழைப்பை போட்டாலும் அந்த உழைப்புக்கு ஏற்ற பலனை பெறுவதில் ஏதோ ஒரு சிக்கலோ தடைகளோ இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் வழியில் சில மனக்கசப்புகளும் அவர்களால் சில செலவுகளும் சிலருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் கை நழுவி போகிறது அப்படிங்கிறது சிலருக்கு ஏற்படலாம். இது தசாபுக்திகள் ஓரளவுக்கு சாதகமாக இருந்ததுன்னா ரொம்ப சிரமங்களை கொடுக்காது. தசாபுக்திகள் கொஞ்சம் சாதகமற்ற நிலையில இருந்ததுன்னா கொஞ்சம் இந்த மாதிரியான தடைகளும் இந்த வாய்ப்புகள் கை நழுவி போறதும் அதிகம் ஏற்பட வாய்ப்புண்டு. 4ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை கிடைக்கிறதுனால நிறைய பேருக்கு வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும். இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து கவனமாக டாக்குமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணிட்டு வாங்க வேண்டியது மிகவும் அவசியம். அதே மாதிரி தாய் வழி உறவுகள், தாய் இவர்களின் மூலமாகவும் கிடைக்க வேண்டிய ஆதாயங்கள் உங்களை சேரும். தாயின் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். ஆன்மீக ரீதியான ஈடுபாடு சற்று அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு அமைய போகிறது. குழந்தைகள் வழியில் சில மருத்துவ செலவுகள் இந்த வருடத்தில் நீங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. கொஞ்சம் கவனமாக அவர்களுடைய ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு நிச்சயம் ஒரு வருமானம் அப்படிங்கிறது ஏற்படும். அவர்களால் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான காலகட்டமாக இருக்கும்.
திருமண வாழ்க்கை ஓரளவுக்கு அமைதியாக போகும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிதலோடு நீங்கள் வாழக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கூட்டு தொழில் வியாபாரம் கொஞ்சம் நன்மையை ஈட்டி தரும், லாபத்தையும் கொடுக்கும். கொஞ்சம் பிஸ்னஸ் பார்ட்னர் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாகவும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே எந்த ஒரு வேலையாகட்டும் இல்லை வீட்டு காரியமாக இருக்கட்டும் அதிகம் உழைப்பை போட்டால் மட்டுமே நமக்கு ஏதோ ஒரு குறைந்தபட்ச பலன் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பில் இருக்குது. அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம், இருக்கிறதுலேயே உயர பாருங்கள். அதே மாதிரி செலவுகளும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைத்துக்கொள்ள பாருங்கள். இருக்கிற காசில் நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் செய்வோம் அப்படிங்கிற எண்ணத்தை வைத்து கொள்ளுங்க. நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.